ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கு போகிறோம். அண்ட் இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் நடக்க போகுது. ஸோ வாங்க வீடியோ ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மத்திய கைலாஸ் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும் இந்த பிளேஸ்க்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ். 5 இயர்ஸாக நான் அந்த பிளேஸ்க்கு வந்துகிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து ஸ்ரீ மாதா ட்ரஸ்ட். அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் மெடிசின்ஸ் வாங்குறதுக்கு கூட சில பேர்னால முடியாது. ஸோ இந்த ட்ரஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு தேவையான மெடிசின்ஸ், அக்காமடேஷன், ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நான் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்டு நான் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃபை 5 இயர்ஸாக மீட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னுமே கொஞ்சம் நிறைய இந்த இன்ஸ்டியூட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதை மீட் பண்ணியிருக்கேன். இந்த இடம் இல்லைன்னு வச்சுங்களா, இதில் பாதி பேர் செத்து போயிருக்காங்க. பிகாஸ் இவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. மெயினாக தான் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் அவங்க சிம்பிளாக சொல்லிடுவாங்க, நாங்கள் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், நீங்கள் வெளியில் பார்த்துக்குவோங்கிறாங்க. வெளியூர்லேருந்து வர பேஷண்ட்டு வெளியில் ரூம் எடுத்து தங்கணும்னா மினிமம் 6 மாதம் ஆகும். கீமோதெரப்பி, ரேடியேஷன், ஆப்ரேஷன் அதெல்லாம் முடியறதுக்கு மினிமம் 6 மாதம் ஆகும். 6 மாதத்துக்கு ரூம் எடுக்குன்னா ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபா மினிமம். ஒரு நாளைக்கு 500 ரூபா 6 மாதத்துக்கு தங்க முடியுமா? இது 25 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாருமே 100% ட்ரீட்மெண்ட் எடுக்கல. பிகாஸ் அவங்கக்கிட்ட மணி இல்லை. 2 ப்ராப்ளம் இருக்குது இதில். ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, பாதி மருந்து உள்ளே போயிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட தங்குறதுக்கு பணம் இல்லை, சாப்பாடுக்கு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்து இது ஸ்ப்ரெட் ஆகவும் தெரியாது, மருந்து வேஸ்ட் ஆகவும் தெரியாது. இவங்க ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க ஊருக்கு. சிம்பிளாக அங்கே போய் ஸ்ப்ரெட் ஆகி செத்துருவாங்க. இந்த 2 ப்ராப்ளம், மருந்து பாதி மருந்து வேஸ்ட் ஆகிட்டு அவங்க உசுரும் போயிடுது. இந்த மாதிரி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இப்போ இது சேவ் ஆகிறனால இது காரணம் உண்மையாகவே இந்த ஃபுட், அக்காமடேஷன், அவங்களுக்கு ஆதரவு. நாங்கள் இந்த மெடிசனும் கொடுக்குறோம். கீமோதெரப்பி எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்களால பே பண்ண முடியாது, அதுவும் நாங்கள் பண்ணுறோம். இது எல்லாமே பாசிட்டிவ். இந்த 23 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களை மாதிரி லைக் உங்களை மாதிரி நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதை வாங்கி அப்படியே உங்களுக்கு கொடுக்குறோம். அதெல்லாம் எல்லாம் பயனடைஞ்சிருக்கோம். நாங்கள் ஒன்றும் பண்ணல, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ், இறையனர், நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. நல்லா நடந்துருக்கு. இது வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது நான் கிடையாது, நான் இன்சார்ஜ் தான். இது வந்து கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து அவர் தான் இதை ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது என்னன்னா இப்போ பெரியவர் சொல்லி ஆரம்பிச்சதுங்களா, காஞ்சி மடம் இருக்கு இல்லையா, அந்த காஞ்சி மடத்தில் வந்து பெரியவா சொல்லி ஆரம்பிச்சது தான் இது. ஏன்னா கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து நிறைய அன்னதானம்லாம் பண்ணுவார். அவர் அப்போ ஐஓசியில் ஒர்க் பண்ணியிருந்தார். இப்போ அவருக்கு 82 இயர்ஸ் அவர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்காரு. 82 இயர்ஸ் அவர் தான் இப்போ நடத்திட்டு இருக்கார். அப்போ ஐஓசியில் ஒர்க் பண்ணியிருந்தார், பெரிய போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ வந்து டாக்டர் சாந்தா வந்து இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டில் தங்குறதுக்கு இடம் இல்லை, இந்த மாதிரி ஒரு இடத்த வச்சு நீங்கள் சாப்பாடு கொடுத்து அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த காஞ்சி மடத்தில் போய் சொல்லியிருக்காங்க. அப்போ காஞ்சி மடத்தில் சொல்கிறப்ப என்னென்னா, இது வந்து மடம் பார்த்துக்க முடியாது, தனி ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி தான் நடத்த முடியாது, நான் பார்த்துக்கிறேன்னு பெரியவர் அனுப்பிட்டார் டாக்டர் சாந்தாவை. அதுக்கப்புறம் தான் யார் வச்சு நடத்தலான்னு பெரியவர் காஞ்சி பெரியவா திங்க் பண்ணுறப்போ இது என்னென்னா, நல்ல மனசும் இருக்கணும், அன்னதானம் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுற மாதிரி இருக்கணும், அது மாதிரி நல்ல ஆளை வச்சு பண்ணணும், யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் கிருஷ்ணமூர்த்தி சார் ஞாபகம் வந்திருக்கு பெரியவாளுக்கு. அப்போ என்னென்னா, ஒரு ஐஓசியில் பெரிய போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ வந்து அவர் வந்து அவரை வர சொல்லி, அப்போ ஃபோன்லாம் கிடையாது, 25 வருஷத்துக்கு முன்னே அவரை மடத்துக்கு ஆயிடுச்சுக்கான்னு ஒருத்தர் ஆட சொல்லி மடத்துக்கு கொண்டு வந்து டாக்டர் சாந்தா வந்தாங்க, கேன்சர் பேஷண்ட்டும் சாப்பாடு ரூம்லாம் கொடுக்குறோமா, அதனால நீங்கள் அதை பார்த்துக்கிறியா, அந்த கேன்சர் ட்ரஸ்ட்டை நீ எடுத்து பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு கிருஷ்ணமூர்த்தி சார். அவருக்கு வந்து என்னென்னா இந்த சாப்பாடு போடுறதுல பயங்கர விருப்பம். ஏழைகளுக்கு சாப்பாடு போடணும், அதை பார்த்துட்டே இருப்பார். அது மாதிரி அவர் ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கணும். யாருக்கு வேணாலும் ஒரு 1000 பேர் 500 பேர் சாப்பாடு போடுறதுல ஒரு விருப்பம். அதனால் டாலராக பார்த்துக்கிற பிறகு அது பெரிய பாக்கியம், நான் பார்த்துக்கிறேன். அவருக்கு கொஞ்சம் வசதியான வரும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், வேலையை விட்டு பண்ணாரு, விட்டுடுற பெரியவான்னு சொல்லிட்டு பெரிய போஸ்டிங்கில் ஐஓசி போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணியிருந்ததை விட்டுட்டு வந்து ஆரம்பித்தேன். பெரியவர் தான் ஸ்ரீ மாதா ட்ரஸ்ட்னு பேர் வச்சு ஃபஸ்ட்டு அவர் கையில் 1000 ரூபா, கிருஷ்ணமூர்த்தி சார் கையில் தான் 1000 ரூபா, உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னா 1000 ரூபா இருக்குன்னா 1000 ரூபா கொடுறான்னு சொல்லிட்டு திருப்பதி தேவஸ்தானத்தில் தான் இந்த பேர் வச்சு ஸ்ரீ மாதா ட்ரஸ்ட்னு பேர் வச்சு ஆரம்பிச்சது. கிருஷ்ணமூர்த்தி சார்கிட்ட வந்து 1000 ரூபா கொடுத்து
ஸ்ரீமாதா ட்ரஸ்ட்னு பேர் வச்சுக்கணும் ஆரம்பிச்சது. அதுலேருந்து இது வரைக்கும் பெரிய ஆசீர்வாதத்தில் நல்லா நடந்துட்டுருக்கு. ஆரம்பிச்சதுக்கப்புறம் பெரிய வந்து ப்ரெஸ் மீட்டாக சொன்னேன், இது மடத்தோட ப்ராஜெக்ட், இது கேன்சர் பேஷண்ட் சாப்பாடு போகிறது தான், இது வந்து தெய்வீக பண்ணி இது எல்லாம் டொனேஷன் கொடுக்கணும். ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு சொன்னார். டாக்டர் சாந்தா இருந்தாங்கப்போ, அப்புறம் அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டோட ஹெட்டு டாக்டர் சாந்தா எல்லாருக்கும் முன்னிலையில் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய டொனேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பெரிய ஆசீர்வாதத்தில் நடந்துட்டுருக்கு. பெரியவா சொல்லி ஆரம்பிச்சது தான் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து இதை பார்த்துட்டு இருக்கேன். நானும் 23 வருஷம் அப்புறம் ஃபஸ்ட் டேலேருந்து சாரோட சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், 23 வருஷம் நான் அப்புறம் ஃபஸ்ட் டேலேருந்து நானும் இருக்கேன். ஆரம்பிச்சதுலேருந்து கிருஷ்ணமூர்த்தி சார் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி தான் இப்போ பார்த்து வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். அதனால் நானும் கிருஷ்ணமூர்த்தி சாரோட 23 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது இப்போ சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பரம சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி சர்வீஸ் யாருக்கும் கிடைக்காது, பாக்கியம் தான் கிடைக்கும். உங்களுக்கும் சரி, எஸ் உங்களுக்கும் எனக்கும். இப்போ நாங்கள் பண்ணுறதுக்கு பெரிய பாக்கியம் இல்லாத கிடைக்காது, இங்கே வேலை கிடைக்காது. இங்கேயும் ஒரு இடத்துல போய் வேலை செய்யலாம், சம்பளம் வாங்கிக்கலாம், இதுவாக இருக்கலாம். பட் ஒரு சர்வீஸோடு நம்ம வந்து பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். டெய்லி திருப்தி இருக்குது, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கோம். நீங்களும் நீங்கள் சாப்பாடு கொடுக்குறது கூட இங்கே பெரிய பாக்கியம் தான், எல்லாருக்கும் கிடைக்காது. இங்கே கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியத்தை இறைவன் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. டீம் ஒர்க்காக அதை நடத்திட்டு இருக்கோம். இது அது அவர் ஆசீர்வாதத்தில் ஆரம்பிச்சது தான். ஆரம்பத்தில் வந்து நிறைய கஷ்டப்பட்டு நடத்துகிறோம். டே டு டேக்கே பணம் கிடையாது. ஆரம்பத்தில் டெய்லி 5000 ரூபா சாப்பாடுக்கு வரும். அடுத்த நாள் சாப்பாடு இருக்காது. 8 மணி வரைக்கும் யாரையும் ஒருத்தர் போய் கேட்பார். கிருஷ்ணமூர்த்தி அவங்க சொந்தக்காரி, அவங்க ஃப்ரெண்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு பிச்சை எடுத்து நடத்துகிறோம். ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நடத்துகிறோம். அதுக்கப்புறம் பப்ளிக் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம கரெக்டாக பண்ணுறோம் இல்லையா, மக்களுக்கு போய் சேர்றது இறைவன் அருள் இருக்குது. அதனால் பப்ளிக் நிறைய ஸ்பான்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இது நல்லா நடந்துட்டுருக்கு. இப்போ சாப்பாடு ரூம் இல்லாத அப்பார்ட்மெண்ட்டாக அவங்களுக்கு மெடிசன் கொடுக்குறோம். அதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு யாராவது இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு அம்மா அப்பா 2 பேர் இருப்பாங்க, 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடும், படிக்க வைக்க முடியாது குழந்தைங்கள. அந்த படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி எல்லாமே என்ன வேணுமோ அவங்களுக்கு எல்லாமே இங்கே எவ்ரிதிங் டேக் கேர். நல்லா நடந்துருக்கு. நடக்கும். அதாவது இது என்னன்னா, இது வந்து ஒரு நாள் கூட நிற்காது. காற்று மழை ஸ்ட்ரைக்கு எது இருந்தாலும் இவங்களுக்கு சாப்பாடு போடணும் இல்லையா. இறைவன் இருந்தாலும் இது வரைக்கும் எங்கள் அடுப்பு ஒரு நாள் கூட நிற்கல. டெய்லி சாப்பாடு போட்டுருக்கோம். ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுற ஸ்பான்சர் இருக்கா, சப்போர்ட் பண்ணுறாங்க. டெய்லி நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் கூட நிற்கல, இது வரைக்கும் நடந்துட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த ஃபுட் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபுட்டுன்னு கொடுத்துட்டு கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த கீமோதெரப்பி கொடுக்குறப்போ அந்த ஹீமோகுளோபின் எல்லாமே குறையும். அந்த அவங்களோட இந்த கேன்சர் அந்த கீமோதெரப்பி வந்து பவர்ஃபுல் மெடிசன் இல்லையா. அது உள்ளே போனால் இவங்களுக்கு ப்ரோட்டீன் அயன்லாம் குறையும். நல்ல செல்லை சாகடிச்சிடாது. முடி கொட்டுறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். பட் உள்ளுக்குள்ளே நல்ல செல் எல்லாத்தையும் சாகடிச்சிடாது. அதனால் அவங்களுக்கு அந்த நல்ல செல் வரணும்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஃபுட் வேணும். அந்த நேரத்தில் வந்து நல்ல ஃபுட்டு, நியூட்ரிஷியஸ் ஃபுட் வேணும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இவங்களுக்கு என்ன குறையிறதுன்னு அப்சர்வ் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்டு இந்த ப்ரோட்டீன் அயன் நல்ல செல்லாம் செட்டு போகுது, அது எப்படி கொடுக்குறது இவங்களுக்கு அப்படின்னு திங்க் பண்ணி நாங்கள் கொடுக்குற ஃபுட் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி கொடுக்கணும். எதுவும் ஏழைகள்னு பண்ணுறது கிடையாது, நம்ம கடமைக்குன்னு பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் வியாதி வந்துட்டு இவங்களை எப்படி சரி பண்ணணும்னு திங்க் பண்ணணும். அது சரி பண்ணுறதுக்கு வந்து இவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம், வைத்தியத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்ட்டு என்ன குறையிறது, அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், அவங்களுக்கே தெரியாது என்ன சாப்பிடணும்னு. அதனால் நாங்கள் காத்தால பால் கொடுத்துருவோம். அது இல்லாத டிஃபன் கொடுக்குறோம், அது வேறு விஷயம். பட் இந்த சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள் நிறைய வரும். மோர் வெஜிடபிள் வரும், நிறைய வெஜிடபிள் கொடுக்குறோம். பருப்பு நிறைய போட்டு பருப்பு சாதம் கொடுக்குறோம். ஏன்னா இதெல்லாம் ப்ரோட்டீன் இருக்குது, அது அவங்களுக்கு வேணும். அதனால் அவங்க சாப்பிட வைப்போம். வெஜிடபிள் கொடுப்போம். மத்தியானத்தில் பருப்பு கொடுக்குறோம். ஈவினிங்கில் பார்த்தா எல்லாருக்கும் கம்பல்சரி ஒரு கப்பு சுண்டல். ஏன்னா இது வேணும். ஒரு கப்பு பால், ஒரு கப்பு சுண்டல், அதிலே ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் ஒரு கப்பு சுண்டல் சாப்பிடுவோம். ஈவினிங் 3:30 பார்த்தீங்கன்னா எல்லா கப்பில் வச்சு சுண்டல் சாப்பிட்டுருப்பான். அது இந்த சுண்டல் டெய்லி போச்சுன்னு வச்சுக்க ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகும். அது குறையிறப்போ இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கீமோதெரப்பி கொடுக்குறப்ப அந்த டிசி கவுண்ட் அதெல்லாம் குறையிறது கிடையாது. ஸோ பேலன்ஸ்டாக இருக்குது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு. சீக்கிரமாக க்யூர் ஆகி போகிறாங்க. அதுமாதிரி நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் ரைஸ், அதாவது கலந்த சாதம் கொடுப்போம். கலந்த சாதம் பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுக்குறது இல்லை. அவங்களுக்கு என்ன வேணும், கருவேப்பிலையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. நிறைய கருவேப்பிலை ஒரு 10 கட்டு இந்த மாதிரி வாங்க வாரத்துக்கு 2 நாள். கோயம்பேடுலேருந்து வரும். அந்த கருவேப்பிலையை நல்லா இது பண்ணி க்ளீன் பண்ணி அதை பேஸ்ட்டாக பண்ணி சாதத்தில் போட்டு கொடுத்துருவோம். கருவேப்பிலை உள்ள போகும். இப்போ கருவேப்பிலை லைக் நம்மளே கூட எடுத்து போட்டுருவோம், வெளியில் சாப்பிட மாட்டோம். அதனால் அந்த கருவேப்பிலை பேஸ்ட் பண்ணி அது அயன் நிறைய ஒன்று அந்த கருவேப்பிலை நிறைய பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சாதமாக உள்ளே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி சாதம் ஒரு நாள் கொடுப்போம். வெஜிடபிள் நிறைய போட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணாங்க, சாம்பார் இருந்தால் நாங்கள் கொடுக்குற ஃபுட் எல்லாமே அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பேலன்ஸாக இருக்கிறதால இன்னும் சீக்கிரமாக க்யூர் ஆகி போயிடுவோம். லைக் இது எங்களோட இதுவும் இது இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே நிறைய பேர் டிசி கவுண்ட் குறையும், ட்ரீட்மெண்ட் டிலே ஆகும். டிசி இன்க்ரீஸ் ஆனால் தான் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பா, கீமோதெரப்பி கொடுப்பா, ரேடியேஷன் கொடுப்பா.
பட் நம்மக்கிட்ட இருக்கிற பேஷண்ட் அத்தனை பேருக்கும் இந்த டிசி கவுண்ட் குறையிறதுன்ற பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் நம்ம டயட் வந்து நியூட்ரிஷனாக இருக்கிறதால ட்ரீட்மெண்ட் குறைய பேலன்ஸ்டாக இருக்கிறதுல சீக்கிரமாக க்யூர் ஆகி போயின்னு இருக்காங்க. லைக் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். லைக் உங்களை மாதிரி நல்லவங்க சப்போர்ட் தான் நடத்திட்டு இருக்காரு. சரி 5 இயர்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இது உள்ளே இருக்கனால தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதனால மெயினாக வந்து சரி இந்த வீடியோ நம்ம பண்ணலாம் பண்ணி நிறைய பேருக்கு எனக்கு ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் ஆல்மோஸ்ட் 17K ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ அதனால சரி யாராவது ஒரு 10 பேராவது வந்து தெரிஞ்சு பண்ணாங்கன்னா அது 10 பேர் இன்னொரு 10 பேருக்கு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த வீடியோ நீங்கள் இன்னும் நிறைய மேலும் வளர்ந்து இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் நானும் வாழ்த்துறேன். இன்னும் நிறைய ஏழைகளுக்கு உதவணும். கண்டிப்பாக நாங்களும் அதுதான் நினைக்கிறோம். இன்னும் நிறைய பேருக்கு சர்வ் பண்ணணும் நிறைய இருக்கா நீடு நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு கொடுக்கணும், நிறைய பேருக்கு பண்ணணும். பகவான் அதுக்கு ஸ்ட்ரென்த்தையும் பலத்தையும் கொடுக்கணும். நீங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய பண்ணணும். சாரோட சேர்ந்து நீங்கள் எல்லாம் நிறைய பண்ணணும். எல்லாமே தேங்க்யூ. தேங்க்யூ மேம். எங்களுக்கு இறைவன் கொடுத்த பாக்கியம் இது. அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சந்தோஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த இறைவன் கொடுத்த பணியை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சொன்னால் லைக் எங்கள் மதுரை கேன்சரில் தான் இது பண்ணாங்க. அந்த காலத்தில் வந்து கேன்சரில் இது பண்ணாங்க. இது பார்க்க முடியல, கிராமத்தில் சொல்லலை. இது எல்லாமே எங்கள் அம்மாவாக நினச்சி பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அது வந்துட்டு எத்தனை பேருக்கு அந்த ஒரு இது கிடைக்கும். இந்த மாதிரி சர்வ் பண்ணிட்டே இருக்கிற ஜாப் வந்து ரொம்ப கம்மியான தான் கிடைக்கும். அது வந்து லைக் ரியலி வெரி குட். ஓகே தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 lakhs பீப்புளுக்கு வந்து அவங்க இது வரைக்கும் சர்வ் பண்ணியிருக்காங்க. நான் எப்போ போனாலும் சரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்துட்டு சாம்பார், அப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு வெஜ் பொரியல் இருக்கும். அப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ளூட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நான் வந்து நிறைய பிளேசஸ் போய் பார்த்துருக்கேன். அண்ட் நான் வந்துட்டு எவ்ரி இயர் ட்வைஸ் நான் பண்ணும்போது வந்துட்டு சில டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்லேயும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வேறு பிளேஸ்க்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்யூனாகவே இத்தனை பேர் வந்து சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு பிளேஸாக இது ஃபீல் ஆச்சு. ஏன்னா அத்தனை பேருக்கு சர்வ் பண்ணுறது. அண்ட் அதுவும் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இட்ஸ் நாட் அ ஸ்மால் டிசீஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு நிறையவே அந்த பெயின் இருக்கும், சாப்பிடவே தோணாது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி நியூட்ரிஷியஸான ஃபுட் கிடச்சாதான் அவங்களால அதுக்கு வந்து ஃபைட் பண்ண முடியும். ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ அதனால் கண்டினியூஸாக 5 இயர்ஸில் நான் வந்துட்டு ட்வைஸ் நான் இங்கே வந்துட்டு வந்துடுவேன். ஸோ ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ். நீங்கள் உங்களோட பர்த்டேஸ் இல்லை உங்களோட லவ்டு ஒன்ஸோட ஸ்பெஷலான டேஸ்லாம் செலிப்ரேட் பண்ணோன்னா நீங்கள் கேக் எடுத்துகிட்டு வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் புது துணியெல்லாம் வச்சுருக்கீங்க அண்ட் நீங்கள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க அண்ட் அது புதுசாகவே இருந்திருக்கும் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுருவீங்க, அந்த க்ளோத்ஸ்லாம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கலாம். ஸோ நானுமே வந்துட்டு ஃப்யூ ஷர்ட்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட ஸ்பெஷல் டே இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லவபிளாக இருப்பாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாருக்குமே ப்ளெஸ் பண்ணுவாங்க. அந்த வந்து யாருன்னே உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. இருந்தாலும் அவங்க வந்து ப்ளெஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய சஜஷன் என்னென்னா வந்து ஒன்ஸாவது நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பிளேஸை வந்து விட மாட்டீங்க. ஸோ தட்ஸ் ஹவு தே ஆர் மெயின்டைனிங் இட். ஸோ யா.
கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் இது 5 to 6 இயர்ஸாக பண்ணிட்டு தான் வரேன். ஆனால் வந்து இந்த வீடியோ வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 people இந்த எண்டு வரைக்கும் பார்த்தாலும் இது வந்துட்டு ஒரு மெசேஜாக இருக்கும். ஏன்னா வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ அதனால் வந்துட்டு ஆஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல், கேன்சர் இஸ் நாட் அ ஸ்மால் திங். ஸோ அதனால் வந்துட்டு நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அந்த பீப்புளை சர்வ் பண்ணும்போது. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ see you in the next video guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And see you in the next video. Bye bye.